இப்பெல்லாம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களுடைய படங்கள் வருஷத்துக்கு ஒன்று வர்றதே பெரிய விஷயமா இருக்கு. குறிப்பா ரஜினி, கமல் மாதிரியான பெரிய நடிகர்களுடைய திரைப்படங்கள் 2 வருஷத்துக்கு ஒன்று இல்லை 3 வருஷத்துல ஒன்று அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குறைவாக தான் வெளிவந்துட்டு இருக்கு. 2010ஆம் வருஷம் வெளிவந்த மன்மத அம்பு படத்துக்கு அப்புறமா சுமார் 3 வருஷங்கள் இடைவெளிக்கு அப்புறம் கமல் நடிச்சு வெளிவந்த படம் தான் விஸ்வரூபம். அவரோட சொந்த தயாரிப்பிலேயே வெளிவந்துச்சு. அந்த படத்தோட மாபெரும் வெற்றியை தொடர்ந்து கமல் ரொம்பவே பிஸி ஆயிட்டாரு. விஸ்வரூபம் வெளிவந்த உடனேயே அதனுடைய 2ஆம் பாகம் வெளிவரும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்தாங்க. அதுக்கான படப்பிடிப்புகள் நடந்த வண்ணமாவே இருக்கு. அது தொடர்ந்து உத்தம வில்லன், பாபநாசம் அப்படின்னு 2 வேற படங்களையும் நடிச்சிட்டு இருக்காரு கமல். இப்போ 3 படங்களும் முடிவடைகிற தருவாயில இருக்கு. அதனால இந்த படங்கள் எல்லாமே அடுத்த வருஷம், அதாவது 2015ல் அடுத்தடுத்து வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. முதல்ல ரமேஷ் அரவிந்த் இயக்கத்தில் உருவாக்கிட்டு இருக்கிற உத்தம வில்லன் படம் இந்த வருஷம் அக்டோபர்ல வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது தள்ளி போனதை தொடர்ந்து அந்த படம் 2015ஆவது வருஷ தொடக்கத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதை தொடர்ந்து பாபநாசம், விஸ்வரூபம் 2 இந்த படங்களும் வெளியாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே 2011ல் வருமான வரித்துறையோட 150வது ஆண்டு விழாவில் கலந்துகிட்ட கமல், விஸ்வரூபம் படம் வரும்போது நான் அதிக வருமான வரி கற்றவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது அப்படியே நடக்கவும் செஞ்சுது. அதே மாதிரி 2015ஆவது வருஷம் வெளிவர இருக்கிற இந்த 3 படங்களும் அவருக்கு பெரிய வெற்றியை கொடுத்து அது மூலமா அதிக வருமான வரி கற்ற நபரா அவர் இருக்கணும் அப்படின்னு மனசார வாழ்த்துவோம்.